உங்க அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சின்ன சின்ன ஆசை அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடிடியில் தமிழ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன்னா, மதுபாலா வாரணாசி அந்த இடத்துக்கு வந்து ஒரு டீமோட வந்து டூர் மாதிரி வராங்க. அங்கே வந்து அந்த டீம்லேருந்து இவங்க மிஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க ஒரு சுச்சுவேஷனில் இந்திரன் சாரை சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ஒரு நாள் ஃபுல்லா, அடுத்த நாள் தான் ட்ரெயின். ஸோ இந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனு. இந்த படத்துல வந்து இந்திரன் சாரும் சரி, மதுபாலா மேம் சரி, ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்திரன் சார் வந்து ஏதோ இந்த கருப்பு படம் மூலமா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சாதாரண டெய்லரா இருந்து, அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் ஆகி, அப்புறமேட்டு ஒரு நடிக்கிற ஒரு சின்ன சின்ன வேஷம்லாம் கிடைச்சி இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், நிறைய கேரளா அவார்ட்லாம், ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. டைரக்டர் வர்ஷா வாசுதேவ். இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான். எந்த பெருசான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. இருந்தாலுமே அதான் நம்ம அன்பே சிவம், மையழகன் மாதிரி ஒரு 2 கேரக்டருக்கு இடையே இருக்கிற அந்த டாக்கி போர்ஷன் தான். அதுவுமே ரொம்ப அழகாவே எடுத்திருந்தாரு. சினிமா போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வந்து ஃபயாஸ் சித்திக்கு. படத்துக்கு வந்து ஒரு மெலோ ட்ராமா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லைட்டிங்கும், வாரணாசி இருக்க சந்து பொந்து இண்டு எடுக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. மதுபாலா மேம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃப்ளூட்டும் ஒரு கிட்டார் அப்படி ஸ்ட்ரம் பண்ணிட்டே வருவாங்க. இவ்வளவுதான் இன்ஸ்ட்ருமெண்ட், 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது அவ்வளவு அழகா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து டயலாக்கே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவருடைய மியூசிக் தான் பேசும். லாஸ்டா ஒரு சாங் இருக்கும், ஒரு மெலோடியான சாங்ஸ், நம்மளை அப்படியே வருடி எடுத்துட்டு போயிடும். இந்திரன் சாருக்கும் மதுபாலா மேம்க்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பாண்ட் ஆகி அது எப்படி அப்படியே லவ்வா அப்படியே மாறுது அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல எல்லாம் வந்து ஒரு திருடனை வந்து மதுபாலா மேம் அப்படியே துரத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த க்ரௌடு. அவங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்த உடனே வந்து அவங்க அந்த க்ரௌடு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, எங்கம்மா போன நீ, உனக்கா நாங்கள் இவ்வளோ அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இந்திரன் சார் அங்க நிற்பாரு. ஸோ அவங்கள பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் தான். ஸ்மைல் பண்ணோன்னே இவர் வந்து நாளைக்கு காலைல தானே ட்ரெயின், நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போவார். ஹோட்டல் ரூம்ல வந்து எனக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க, அவர் கண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய மல்லிகைப்பூ எடுத்து டஸ்ட்பின்ல போடுவாங்க. ஸோ ஆத்துல வந்து விளக்கெல்லாம் அப்படி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விளக்கு வெளிச்சத்துல இந்திரன் சாரும் மதுபாலா மேம்க்கு வந்து ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் அப்படி வச்சிருப்பாங்க. அது இந்திரன் சார் பார்க்க முடியாம தலையை கீழே குனிவார். ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். அதாவது 50 வயசுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு பியோர் லவ், அதாவது எப்படி காமம் இல்லாத தூய்மையான காதலை சொல்றது 50 வயசுக்கு மேலே தான் அப்படின்றத சொல்ற ஒரு படம் தான் இந்த படம். பர்ணா பாலமுருகி அவங்களுக்கு வந்து ஒரு சாங்ஸ் இருக்கு, சாங் நல்லாவே இருக்கு. ஆனா இந்த இடத்துல அது தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அந்த விக்ரம் படத்தெல்லாம் வருவார்ல, ஷார்ட்டா ஒருத்தர் நல்லா நடிப்பாரு, அவருடைய போர்ஷன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் எப்படி ரிவ்யூ பண்றேன் அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். டாடா பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.